ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு டீ கடையில் பேக்கரியில எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆனியன் போண்டா நம்ம வீட்லேயே சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கடலை மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோம்பு எடுத்து வச்சுருக்கோங்க, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. அடுத்து இஞ்சி, இது சோடாப்பு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதுங்க. அடுத்து பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போடணும். அவ்வளோதாங்க. இனி இந்த ஆனியன் எடுத்துட்டு இதை நீளமாக மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண பெரிய வெங்காயத்தை உதிரியாக பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சியை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு வெங்காயம் இஞ்சி போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை பொடி பொடியாக கிள்ளி போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கடலை மாவு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போடணும். சோடாப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு பிசையணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் ட்ரையாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது போல் பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ மாவு நல்லா கலக்கி வச்சாச்சு. அடுத்து மாவு உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம உருண்டை பிடிக்கணுங்க. அப்போ தான் நல்லா வேகும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா உருண்டை பண்ணி வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பால்ஸ் நம்ம போட்டுடலாம். இப்போ பால்ஸ் போட்டதுக்கப்புறம் அடுப்பு ஸ்லோவில் வச்சுக்கலாங்க. ஸ்லோவில் வச்சே வேக வைங்க. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகும். இல்லைன்னா மேலே நல்லா வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வேகாமையே இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.